1928ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக போர் நடக்குது. ஒரு ஞானி தன்னுடைய குரலை, அதாவது பேச்சு திறனையே முற்றிலுமா எழுந்துடுறாரு. ஆமா. அவருக்கு எதிரே நிக்கிறவன் பாத்தீங்கன்னா அகங்காரத்தோட உச்சியில இருக்கிற ஒரு பெரிய மாந்திரிகன். கரெக்ட். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த ஞானி எந்த ஒரு புது ஆயுதத்தையும் தேடி போகல. அதுக்கு பதிலா 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கவிதையோட வரிகளை எடுத்து ஒரு குறிப்பிட்ட கணித சூத்திரப்படி மனசுக்குள்ளேயே மாத்தி அமைக்கிறாரு. அதுதான் அங்க நடந்த மிகப்பெரிய அதிசயம். அத மாத்தி அமைச்ச மறுகணமே இழந்த குரல் அவருக்கு திரும்ப கிடைக்குது. எதிர்த்தாப்புல நின்ன அந்த மாந்திரிகன் அப்படியே சரணடைஞ்சிடறான். இது ஏதோ சினிமா படத்துல வர காட்சி மாதிரி இருக்கலாம். ஆனா வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் இது. கண்டிப்பா. ஒளியையும் கணிதத்தையும் ஒன்னா சேர்த்தா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த பூட்டையும் திறக்கலாம் அப்படிங்கறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதான் இப்போ ரேடியோல சரியான அலைவரிசையை நம்ம டியூன் பண்ணும்போது இரைச்சல் எல்லாம் போய் ஒரு தெளிவான பாட்டு கேட்கும் இல்லையா? அது போல மனித மனசுல இருக்கிற இரைச்சல்களை நீக்கி அதை குணப்படுத்துற ஒரு மாபெரும் ஒளி மருத்துவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலயோ அல்லது குழப்பத்திலயோ இருக்கலாம். அதுக்கு ஒரு புது தீர்வை இன்னைக்கு நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். ஆமா. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கட்டுரைகள், ஆன்மீக குறிப்புகள் எல்லாமே ஒரு மிக சக்தி வாய்ந்த ஓசியோட கட்டமைப்பை பத்தி தான் பேசுது. அதுதான் வேல்மாறல் மகா மந்திரம். அதாவது உங்களைப் போலவே பலரும் ஆரம்பத்துல இதை நினைக்கிறது உண்டு. இது ஏதோ நம்ம கோவில்கள்ல பாடுற ஒரு சாதாரண பக்தி பாடல் அப்படின்னு இதை சுருக்கி நினைச்சிடக்கூடாது. உண்மைதான். இதோட உள்ளே புதிஞ்சிருக்கிற உளவியல் மற்றும் அறிவியல் கட்டமைப்பு மிகப்பெரியது. ஆமா. இத படிக்கிறதால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வழக்கமான பட்டியலை மட்டும் நாம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. கண்டிப்பா இல்ல. இந்த வேல்மாறல் மந்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற வியக்க வைக்கிற வரலாறு என்ன, இதோட கணித ரீதியான கட்டமைப்பு எப்படி செயல்படுது, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒளி அதிர்வு மனிதர்களோட தீர்க்க முடியாத மனநோய்களுக்கும் உடல் நோய்களுக்கும் எப்படி ஒரு அருமருந்தா மாறுது, இதையெல்லாம் ஆழமா அலசுறது தான் நம்ம நோக்கம். சரி, எந்த தாமதமும் இல்லாம இந்த மந்திரத்தோட ஆழத்துக்குள்ள நம்ம பயணிப்போம். முதல்ல இந்த ஓசையோட பிறப்பு எங்க தொடங்குச்சுன்னு பாப்போம். ஆமா, இதோட வரலாறு பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுக்கும் 20ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய கால பயணத்தை செஞ்சிருக்கு. அதாவது 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானோட ஆயுதமான வேலை போற்றி வேல் வகுப்பு அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல் எழுதினார் இல்லையா? கரெக்ட். அதுல மொத்தம் 16 வரிகள் இருந்துச்சு. அந்த 16 வரிகளுமே அபாரமான ஒளிச்சக்தி வாய்ந்தது. ஆனா இன்னைக்கு நாம பேச போற இந்த வேல்மாறல் உருவானது அருணகிரிநாதரால கிடையாது. ஆமா, அது உருவானது 1928ஆம் வருஷத்துல. அது எப்படி சாத்தியம்? அருணகிரிநாதர் வாழ்ந்து பல நூற்றாண்டுகள் கழிச்சு இந்த மந்திரம் எப்படி புதுசா உருமாறும்? இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. அருணகிரிநாதரோட தீவிர பக்தரான வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான் இந்த வேல்மாறல் உருவாக காரணமானவர். ஓஹோ, அந்த 28ஆம் வருஷத்துல என்ன ஆச்சு? அந்த வருஷமும் சச்சிதானந்த சுவாமிகள் ஒரு கடுமையான மாந்திரீகனை எதிர்கொள்ள நேர்ந்தது. அந்த மாந்திரீகன் எப்படிப்பட்டவன்னா, தன்னைத்தானே திரிலோக முருகன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு அதீத அகங்காரம் புடிச்சவன். அதான் நாம முதல்லயே சொன்ன அந்த ஆன்மீக போர். ஆமா, 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய மாந்திரீக போர் நடக்குது. அந்த இக்கட்டான போரோட உச்சகட்டத்துல பாத்தீங்கன்னா, மாந்திரீகனோட தீய சக்தியால சச்சிதானந்த சுவாமிகள் தன்னோட பேச்சு திறனை முற்றிலுமா இழந்துடுறாரு. நிஜமாவா? முற்றிலுமாகவா? ஆமா, அவரால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. தொண்டையிலிருந்து ஒளியே வரல. ஒரு ஞானிக்கு அல்லது ஒரு ஆன்மீகவாதிக்கு அவரோட குரல் தான் உலகத்தோட பேசுற மிகப்பெரிய கருவி. அதையே இழக்கிறாருன்னு அவருக்கு உள்ள எவ்வளவு பெரிய பதற்றம் உருவாகி இருக்கும். கண்டிப்பா. ஆனா அந்த ஊமையாக்கப்பட்ட பதற்றமான நிலையிலையும் சுவாமிகள் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? அவர் மனசுக்குள்ள அருணகிரிநாதரோட அந்த 16 வரிகள் கொண்ட வேல் வடுப்பு பாட்டு ஒலிக்க தொடங்குச்சு. ஆனா அவர் அந்த வரிகளை அப்படியே நேரடியா பாடல. பின்ன எப்படி பாடினாரு? அந்த வரிகளை ஒரு குறிப்பிட்ட வரிசையில மிக நுணுக்கமா முன்னும் பின்னுமா மாத்தி அமைச்சு தன்னுடைய மனசுக்குள்ளேயே பாடினாரு. ஓ, மாற்றி அமைத்து பாடினார். ஆமா, அப்படி அவர் மாத்தி அமைச்சு பாடின அந்த புதிய வடிவம் தான் இன்னைக்கு நாம அறிஞ்சிருக்கிற வேல்மாறல். இத மனசுக்குள்ள முழுமையா உச்சரிச்சு முடிச்ச உடனேயே ஒரு மாபெரும் அதிசயம் நிகழ்ந்துச்சு.
அதாவது அவரோட பேச்சு திறன் திரும்ப கிடைச்சதா இல்லையா? ஆமா, சுவாமிகளுக்கு அவரோட குரல் மீண்டும் முழுமையா திரும்ப கிடைச்சது மட்டும் இல்லாம அந்த தீய மாந்திரிகனும் உடல் முழுவதும் எரிச்சல் தாங்க முடியாம தன்னுடைய தோல்விய ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சுதான். இது கேட்கறப்பவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இத நான் சற்று விரிவா பிரிச்சு பார்க்க விரும்புறேன். சொல்லுங்க. இப்போ ஒரு தற்கால உதாரணத்தோட இத ஒப்பிட்டு பார்க்க தோணுது. ஒரு கம்ப்யூட்டரை முடக்கிற மிக ஆபத்தான நச்சு நிரல், அதாவது ஒரு வைரஸ் உள்ளே நுழைஞ்சிருதுன்னு வச்சுப்போம். சரி. அதை அழிக்க நாம புதுசா எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் கண்டுபிடிக்க தேவையில்லை. மாறாக ஏற்கனவே கம்ப்யூட்டர்ல இருக்கிற சக்தி வாய்ந்த கோடு, அதாவது கட்டளைகளை எடுத்து முன்னும் பின்னுமா மாத்தி அமைச்சு ஒரு புது ஆன்டிவைரஸை உருவாக்குற மாதிரி இது இருக்கு. ரொம்ப ரொம்ப சரியான ஒப்பீடு. அருணகிரிநாதரோட வரிகள் ஏற்கனவே சக்தி வாய்ந்த கட்டளைகள் தான். ஆனா சச்சிதானந்த சுவாமிகள் அந்த வரிகளை ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புடன் மாறல் செஞ்சப்போ, மாறல்னா மாற்றி அமைக்கும் போது, ஆமா, மாத்தி அமைக்கும் போது அது இருளையும் தீய சக்திகளையும் அழிக்கிற ஒரு மாபெரும் கவசமா மாறிடுச்சு. ஆனா இங்கே எனக்கு ஒரு தர்க்க ரீதியான சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? வெறும் வார்த்தைகளை முன்னு பின்னுமா மாத்தி அமைக்கிறதால ஒரு மனுஷனோட இழந்த பேச்சுத்திறன் திரும்புறதும் ஒரு மாந்திரிகன் சரணடைறதும் எப்படி சாத்தியம்? அதாவது வார்த்தைகளுக்குள்ள எப்படி இவ்ளோ பெரிய சக்தி உருமாகும்? இது வெறும் ஒரு மொழி விளையாட்டு போல தோணுது. இது நிச்சயமா வெறும் மொழி விளையாட்டு கிடையாது. இங்கதான் நாம ஒலி அதிர்வுகளோட அறிவியல, அதாவது சவுண்ட் வைப்ரேஷன்ஸ புரிஞ்சுக்கணும். ஓ, அந்த அதிர்வுகளை பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வென்சி உண்டு. சச்சிதானந்த சுவாமிகள் அந்த வரிகளை மாத்தி அமைச்சார் பாத்தீங்களா? அந்த விதம் ஒரு குறிப்பிட்ட தாளக்கதியில பிரபஞ்சத்துல ஒரு மிக சக்தி வாய்ந்த அதிர்வை உருவாக்குது. இந்த அதிர்வு அத படிக்கிற அல்லது கேக்குற மனிதர்களை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மீக கவசம் போல செயல்படுது. அப்போ அந்த ஓசையே ஒரு கவசமா மாறுதுன்னு சொல்றீங்க? கரெக்ட். நம்ம உடலை சுத்தியுள்ள பிராண ஆற்றல இந்த ஓசை பலப்படுத்துது. அதனால வெளியிலிருந்து வர்ற எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ கண் திருஷ்டியோ நம்மள தாக்க முடியாதபடி இது ஒரு அரணா மாறிடுது. இப்ப புரியுது. வார்த்தைகளை மாத்தி அமைக்கிறது அதிர்வுகளை உருவாக்குதுன்னு பார்த்தோம். ஆனா நம்ம தரவுகள் அந்த மாற்றி அமைக்கப்பட்ட விதத்துக்கு பின்னாடி ஒரு மாபெரும் கணித சூத்திரமே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா காட்டுதே. ஆமா, அது ஒரு கணிதமும் கவிதையும் கலந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பு. அதோட கட்டமைப்பு ஒரு மாபெரும் கணித அற்புதம்னே சொல்லலாம். அந்த 16 வரிகளை அவர் எப்படி மாத்தி அமைச்சாரு? இப்போ ஒரு மலை மேல ஏறி இறங்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அருணகிரிநாதரோட அந்த 16 வரிகளை மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் ஏறுவரிசை மற்றும் இறங்கு வரிசையில அவர் அமைச்சாரு. அதாவது முதல் வரியிலிருந்து 16வது வரி வரைக்கும், அப்புறம் 16வது வரியிலிருந்து முதல் வரி வரைக்கும். ஓஹோ, அப்படி ஏறி இறங்குற மாதிரி? ஆமா, இப்படி 4 முறை திரும்ப திரும்ப வரும்படி அமைச்சாரு. ஆக 16 வரிகளை 4 முறை பெருக்கினா மொத்தம் 64 வரிகள் கொண்ட மகா மந்திரமா இது விரிவடையுது. அந்த 64 வரிகளுக்குள்ள ஒரு மைய புள்ளியா ஒரு குறிப்பிட்ட வரி திரும்ப திரும்ப வருது அப்படிங்கறத நான் தரவுகள்ல கவனிச்சேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த மைய புள்ளி தான் இதோட ஆன்மாவே. அருணகிரிநாதரோட வேல் வகுப்புல இருக்கிற 16வது வரி ரொம்ப முக்கியமானது. அது என்ன வரி? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே அப்படிங்கிறது தான் அந்த வரி. இதுவே வேல்மாறலோட மூலமந்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஒரே வரியத்தான் மூலமந்திரம்னு சொல்றாங்களா? ஆமா, இந்த மொத்த கணித கட்டமைப்புலயும் ஒரு ஆச்சரியமான கணக்கு இருக்கு. இந்த மூலமந்திரத்தை ஆரம்பத்துல 20 முறையும் பாட்டோட முடிவுல 20 முறையும், பாட்டோட நடுவுல 68 முறையும், ஆக மொத்தம் 108 முறை உச்சரிக்கணும் அப்படிங்கிற மிக மிக நுணுக்கமான கட்டமைப்பு இதுல வகுக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஆரம்பத்துல 20 முறை, முடிவுல 20 முறை, நடுவுல 68 முறை, மொத்தம் 108 முறை. இது உண்மையிலே ஒரு சிக்கலான கணித வலைப்பின்னல் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா. ஆனா ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. இந்த எண்கள், கணக்குகள், இப்படி எண்ணி எண்ணி உச்சரிக்கிற முறை, இதெல்லாம் நிஜமாவே ஒரு மனுஷனோட உடல்லையோ அல்லது மனசுலையோ வேலை செய்யுதா? அல்லது இது எல்லாமே மக்களோட ஒரு குருட்டு நம்பிக்கையா? வெறும் எண்களும் ஓசைகளும் எப்படி ஒரு நோயை குணப்படுத்த முடியும்? இது நீங்க கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்விதான். எண்களுக்கும் ஓசைக்கும் மனித மூளைக்கும் உள்ள ஆழமான தொடர்பை நாம இங்க புரிஞ்சுக்கணும். ஆமா, அது எப்படி வேலை செய்யுது? இந்த தாழகதி மற்றும் ஒரு குறிப்பிட்ட வரிய திரும்ப திரும்ப உச்சரிக்கிற முறை மனித மூளையில வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துது. மனித மனம் இயல்பாகவே அலைப்பாயக்கூடியது இல்லையா?
உண்மைதான். எப்பவுமே ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, அததான் நாம தொடர் சிந்தனை ஓட்டம்னு சொல்றோம். ஆனா இந்த 108 முறை அப்படிங்கிற ஒரு ஒழுங்கான கணித கட்டமைப்புக்குள்ள ஒலியை எழுப்பும்போது மூளையோட அலைப்பாயும் தன்மை உடனடியா கட்டுப்படுத்தப்படுது. ஓ, அப்படி ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குதா? ஆமா, இததான் யோக கலையில ஏகாக்ர சித்தம், அதாவது முழுமையான மன ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்வாங்க. ஆக அந்த ஏகாக்கிர சித்தம் அப்படிங்கிறது நாம செய்யற ஆழ்நிலை தியானம் மாதிரி செயல்படுதா? துல்லியமா சொல்லிட்டீங்க. மனசு எப்போ ஒரே புள்ளியில குவியுதோ அப்போ மனுஷனுக்குள்ள இருக்கிற தேவையற்ற பயம், மன உளைச்சல், பதற்றம் எல்லாமே தாதாகவே மறைஞ்சிடுது. அப்ப பயம் நீங்கிறது தான் முதல் படியா? ஆமா, பயத்தை நீக்கி மனச குணப்படுத்துற முதல் படியே இந்த மன ஒருமைப்பாடுதான். மனசு எப்போ பயம் இல்லாம அமைதியா இருக்கோ அப்போ உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற மாபெரும் ஆற்றல பெறுது. இதுதான் இந்த கணித கட்டமைப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அறிவியல் உண்மை. இது கேட்கறப்பவே சிலிர்ப்பா இருக்கு. இப்படிப்பட்ட அதீத மன ஒருமைப்பாடு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்போது அவனோட நிஜ வாழ்க்கையில எத்தகைய மாயங்கள் அல்லது அற்புதங்கள் நிகழ்து அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட உள்ள தரவுகள்லாம் ஆணித்தரமான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, பல நிஜ சம்பவங்கள் இருக்கு. வேள்மாறல் அடிப்படையில 3 விதமான பிரச்சனைகளை தீர்க்குது அப்படின்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது இல்லையா? கரெக்ட். அது மும்மூன்று தீர்வுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒன்னு மன உளைச்சல், அதாவது நாள்பட்ட பயம், குழப்பம், தனிமை உணர்வு ஆகியவற்றை தீர்க்கிறது. ரெண்டாவது உடல் நோய்கள், நாள்பட்ட வியாதிகள் மற்றும் அறுவை சிகிச்சை நேரத்து பயங்களை நீக்கிறது. மூணாவது ஆன்மீக தடைகள், அதாவது பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், பிறர் வைக்கிற கண் திருஷ்டி போன்ற கண்ணுக்கு தெரியாத தடைகளை அகற்றுவது. இந்த தரவுகளை படிக்கும்போது நான் ரொம்பவே வியந்து போன சில நிஜ வாழ்வு அனுபவங்கள் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மருத்துவர் பகிர்ந்துகிட்ட சில அனுபவங்களை நீங்களும் கேளுங்களேன். சொல்லுங்க. ஐக்கிய அரபு அமீரகத்துல, அதாவது UAEல வேலை செய்யற ஒருத்தரோட மனைவிக்கு குடும்ப விசா கிடைக்காம 1 வருஷமா தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அவங்க வேல்மாறலே 48 நாட்கள் தொடர்ந்து படிச்சு வந்திருக்காங்க. என்ன ஆச்சரியம்னா, சரியா அந்த 48வது நாள் அவங்களுக்கு விசா கிடைச்சிடுச்சு. இன்னைக்கு அவங்க குடும்பத்தோட அமீரகத்துல மகிழ்ச்சியா வாழ்றாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. அதே மருத்துவர் தன்னுடைய இன்னொரு அனுபவத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. குடும்ப பிரச்சனைகளால தவிச்ச அந்த மருத்துவரோட மனைவி இந்த வேள்மாறலை படிச்சு குழந்தைகள் நல மருத்துவ மேற்படிப்புல, அதாவது MDல சீட்டு வாங்கினதோட தன்னுடைய கணவரை தாக்குன ஒரு கொடிய நோயையும் இந்த மந்திர பாராயணத்தின் மூலமா குணப்படுத்தியிருக்காங்க. இது அந்த மன ஒருமைப்பாட்டால வந்த பலன். இன்னொரு சம்பவமும் இருக்கு. 58 வயசுல ஓய்வு பெற இருந்த துறைமுக அதிகாரி ஒருவர் இதை தொடர்ந்து படிச்சதால அவருக்கு மேலும் 2 வருஷம் பணிக்கால நீட்டிப்பும் அதோட பதவி உயர்வும் கிடைச்சிருக்கு. பாத்தீங்களா, இந்த நிஜ வாழ்வு அனுபவங்கள் எல்லாமே வேள்மாறலோட அளப்பெரிய சக்தியை நமக்கு உணர்த்துற சாட்சிகள். ஆனா என்ன மன்னிக்கணும், இதை அப்படியே ஏத்துக்கிறதுல எனக்கு சற்று தயக்கம் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இதை கேட்கிற எவருக்குமே ஒரு தர்க்க ரீதியான சந்தேகம் வரும். ஒரு குறிப்பிட்ட வரியை திரும்ப திரும்ப சொல்றதால எப்படி துபாயில இருக்கிற விசா அலுவலகத்துல ஃபைல் நகரும், எப்படி துறைமுக அதிகாரியோட மேலதிகாரி பதவி உயர்வுல கையெழுத்து போடுவாரு? அதாவது இது என்ன வித்தியா அல்லது மாயாஜாலமா? இந்த மந்திரம் என்ன நேரா போய் விசா அதிகாரியோட மனச மாத்துச்சா? இத ஒரு தர்க்க ரீதியான மனிதன் எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களோட இந்த சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா இது எந்த மாயாஜாலமும் கிடையாது. இத புரிஞ்சுக்க நாம வேல் அப்படிங்கறதோட ஆழமான குறியீட்டை புரிஞ்சுக்கணும். வேல்னா ஆயுதம் தானே? வேல் அப்படிங்கிறது வெறும் ஆயுதம் அல்ல, அது ஞான சக்தியோட குறியீடு. இந்த மந்திரம் வெளி உலகத்துல இருக்கிற விசா அதிகாரியையோ அல்லது மேலதிகாரியையோ நேரா போய் மாத்துறது கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுது? மாறாக அது மனுஷனுக்குள்ள இருக்கிற அகங்காரம், கோபம், பயம் அப்படிங்கிற உள் எதிரிகளை முதல்ல அழிக்குது. உள் எதிரிகளா? அது எப்படி வெளி உலக வெற்றியா மாறும்? அதை சற்று ஆழமா விளக்குங்களேன். அதாவது ஒரு மனிதன் தோல்வி அடைகிறதுக்கோ அல்லது அவனுக்கு தொடர்ந்து தடைகள் வர்றதுக்கோ முக்கிய காரணம் அவனோட கர்ம வினைகள் மற்றும் மனத்தடைகள் தான் அப்படின்னு நம்ம ஆன்மீகம் சொல்லுது. தொடர்ந்து இந்த வேல்மாறலை படிக்கும்போது அந்த ஒலி அதிர்வுகள் அவனோட பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை குறைக்குது. எல்லாவற்றுக்கும் மேலா ஒரு மனுஷனோட உள்மனம் குழப்பங்கள் நீங்கி தெளிவாகும்போது அவனோட செயல்கள்ல ஒரு அசாத்தியமான கூர்மை பிறக்குது. ஓ, அந்த தெளிவுதான் விஷயமா? ஆமா, உள் மனசுல இருக்கிற தடைகளும் பயமும் விலகும்போது இயல்பாகவே வெளியில இருக்கிற தடைகளும் விலகத் தொடங்குது.
அந்த துறைமுக அதிகாரியோ அல்லது விசாக்காக காத்திருந்தவரோ வேல்மாறல் மூலமா தங்கள் மனசை தூய்மைப்படுத்தி அதீத நம்பிக்கையோட செயல்பட்டதால பிரபஞ்சம் அவங்களுக்கு நேர்மறையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துச்சு. அப்ப உள்ளே நடக்கிற மாற்றம் வெளி பிரதிபலிக்குதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். இது உள்ளே நடக்கிற மாபெரும் மாற்றம் வெளியே வெற்றியா பிரதிபலிக்குது. இதத்தான் நாம ஒத்திசைவு விதி, அதாவது லா ஆஃப் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அருமை. அதாவது நாம நம்ம உள்ளே இருக்கிற குப்பைகளை சுத்தம் செஞ்சு மனசை கூர்மையாக்கினா வெளியே இருக்கிற பாதை தானாகவே தெளிவாகிடும் அப்படிங்கிறீங்க. இது ரொம்ப ஆழமான விளக்கம். ஆமா, அதுதான் இதோட உண்மையான தத்துவம். சரி, இத்தனை நன்மைகளை தர்ற இந்த மகா மந்திரத்தை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில பயன்படுத்தலாம், எப்படி இதை பாராயணம் செய்யணும், அதுக்கான சில வரைமுறைகள் நம்ம தரவுகள்ல ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முறையான வழிகாட்டுதல்கள் ஞானிகளால வகுப்பப்பட்டிருக்கு. என்னென்ன வழிகாட்டுதல்கள்? இத ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பக்தி சிரத்தையோட படிக்கணும் அப்படின்னு நம்ம தரவுகள் சொல்லுது. 48 நாட்களா? இதுல ஒரு நாள் கூட இடைவெளி விடக்கூடாதா? நிச்சயமா இடைவெளி இல்லாம தொடர்ந்து படிக்கணும். முக்கியமா ஞாயிறு, செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல அதிகாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ள இதை ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த நேரத்துல என்ன செய்யணும்? வீட்ல வெள்ளியால் ஆன ஒரு சிறிய வேல் பூஜை அறையில வச்சு அதோட கூர்முனையில அல்லது வேலுக்கு கீழே ஒரு எலுமிச்சை பழத்தை சொருகி வைக்கணும். வெள்ளி வேல், எலுமிச்சம்பழம், வேற என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு? சிவப்பு நிற திரியிட்டு நெய் தீபம் ஏத்தணும். செவ்வரளி போன்ற சிவப்பு நிற மலர்களால அர்ச்சனை செய்யறது சிறப்பு. அந்த வேலை பசும்பாலால் மற்றும் சந்தனத்தால் அபிஷேகம் செஞ்சு ஓம் நமோ சரவணபவாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். ஓ, இத்தனை விஷயங்கள் இருக்கா? ஆமா, இப்படி ஒருமுகப்பட்ட மனசோட அந்த 48 நாட்கள் செய்யும்போது நீங்க நினைச்சது நிச்சயமா கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு மருத்துவர் நோயாளிக்கு கொடுக்கிற மருந்து சீட்டை போலவே இருக்கு. ஆமா, அப்படிதான் தோணும். 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும், அதிகாலையில சாப்பிடணும்னு மருத்துவர் சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம், சிவப்பு நிற விளக்கு, எலுமிச்சை அப்படின்னு இவ்ளோ கண்டிப்பான விதிமுறைகள் ஏன் இதுல வகுக்கப்பட்டிருக்கு? சாதாரணமா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் இந்த பாடக்கூடாதா? இறைவனுக்கு நேரம் காலம் எதற்கு? நீங்க கேட்டது மிகச் சரியான ஒரு ஒப்பீடு. இதனாலதான் ஞானிகள் அருணகிரிநாதரோட இந்த வேல் வகுப்ப வெறும் பாடல் அப்படின்னு சொல்லாம ஔஷதம், அதாவது மருந்து அப்படின்னு சொல்றாங்க. மருந்துக்கும் பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? நாம இசைய ரசிக்கிறதுக்கும் ஒரு நோயை குணப்படுத்தும் மருந்து எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு நோயாளி நோயை குணப்படுத்த மருத்துவர் கொடுக்கிற மருந்த எப்படி ஒரு முழுமையான சுழற்சியில குறிப்பிட்ட நேரத்துல சரியா எடுக்கணுமோ அதே போலதான் இதுவும். ஆன்மீக பலன்களை முழுமையா அடைய இந்த 48 நாட்கள் அப்படிங்கிற ஒழுக்கமும் கட்டுப்பாடும் ரொம்பவே அவசியம். அப்போ அந்த சிவப்பு நிறம், எலுமிச்சை எல்லாம் எதற்காக? அந்த குறிப்பிட்ட நேரம், சிவப்பு நிற மலர்கள், எலுமிச்சை ஆகியவை அந்த மந்திரத்தோட ஒலி அதிர்வுகளை ஈர்த்து நிலைநிறுத்துற இயற்பியல் ஊடகங்களா செயல்படுது. நம்ம மரபுல எலுமிச்சை அப்படிங்கிறது நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சக்கூடியது. சரி. சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செயல் வேகத்தை குறிக்கிற குறியீடு. எல்லாவற்றுக்கும் மேலா இந்த ஒழுக்கம்தான் நம்ம மூளைக்கும் மனசுக்கும் நாம ஒரு குறிப்பிட்ட இலக்க நோக்கி செல்றோம், இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற செய்தியா ஆழமா பதிவு செய்யுது. உங்களோட அலைப்பாயும் மனச கட்டி போடவே இத்தனை விரிவான ஏற்பாடுகள். ரொம்ப தெளிவான விளக்கம். இப்ப இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இது சுருக்கமா பார்த்தோம்னா, சொல்லுங்க. 15ஆம் நூற்றாண்டுல அருணகிரிநாதர் இயற்றிய கவிதையில தொடங்கி 1928ஆம் ஆண்டோட மாந்திரிக போரை கடந்து இன்னைக்கு பலரோட வாழ்க்கையில விசா கிடைக்கிறதுலேருந்து வேலை உயர்வு மற்றும் தீராத நோய் குணமாகிறது வரையிலான பல ஆச்சரியங்களை நிகழ்த்துற வேல்மாறல் மகாமந்திரத்தோட பயணத்தை இன்னைக்கு நம்ம ஆழமா அலசியிருக்கோம். ஆமா, இது வெறும் ஒளியோட தொகுப்பு மட்டும் கிடையாது. மனித மனதோட இருள விளக்குற ஒரு முழுமையான உளவியல் மற்றும் ஆன்மீக பயிற்சி. நிச்சயமா. இத கேக்குற நீங்க இந்த வேல்மாறல தெய்வ நம்பிக்கையோட ஒரு ஆன்மீக வழிபாடா பார்த்தாலும் சரி, அல்லது ஒளி அதிர்வுகள் மற்றும் 48 நாள் ஒழுக்கம் நம்ம மனசு குவித்து நமக்கு மாபெரும் கவனத்தை கொடுக்கிற ஒரு உளவியல் பயிற்சியா பார்த்தாலும் சரி, இதோட தாக்கம் அளப்பரியது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. உண்மைதான்.
இத அறிவியலா பார்த்தாலும் சரி, ஆன்மீகமா பார்த்தாலும் சரி, அதோட இறுதி பலன் அப்படிங்கிறது மனித குலத்தோட மேன்மைக்காகவும் நல்வாழ்விற்காகவும் மட்டுமே செயல்படுது. உங்களுக்காக இன்றைய அலசல முத்தாய்ப்பா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இறுதிச் சிந்தனை. ம். வேல் அப்படிங்கிறது அறியாமையை கிழித்தெறியும் ஒரு உள் ஆயுதம். ம். அது ஞானத்தோட மாபெரும் குறியீடு அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை இந்த வேல் மாறலோட உண்மையான மாயாஜாலம் அப்படிங்கிறது வெளியுலகத்தை மாத்துறது கிடையாது, நம்ம உள் உலகத்தை முற்றிலும் மாத்தி அமைக்கிறது தான் அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? இது ரொம்ப ஆழமான கேள்வி. நம்ம உள் மனசுல ஆழமா வேரூன்றி இருக்கிற தேவையற்ற பயம், சந்தேகம், குழப்பம் அப்படிங்கிற தடைகளை உடைச்சிட்டா வெளியில இருக்கிற தடைகள் தானாகவே காணாம போயிரும் இல்லையா? ம். உடைஞ்ச எலும்ப எக்ஸ்ரே காட்டாவிட்டாலும் உங்க மனசுக்குள்ள உடைஞ்சிருக்கிற நம்பிக்கைய இந்த ஒளியதிர்வுகள் காட்டி குணப்படுத்தக்கூடும். கண்டிப்பா. இன்னைக்கு உங்களோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஞான வேல் எந்த அறியாமையை கிழித்தெறிய போகுது அப்படிங்கறத செட்டு சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஆழமான அலசலில் உங்களை சந்திப்போம்.